கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தர் நாளிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கு நம் பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் சாகியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். இப்பொழுது கூட இந்த அருமையான கர்த்தர் நாளிலே நாம் கர்த்தர் தொழுகை தொகுப்பண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 27வது பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். 27வது பாடல், இயேசுவே உன் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் என்ற பாடல். 27வது பாடல். இயேசுவே உன் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் என் நன்னாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மை சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில் உலகில் நெறி தவறியே அலைந்தோம். நின்னொளி பிரகாசித்திட நீங்க ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மை சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். பொன்னை நாடி மண்ணை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயமே பெற்றோம், தேவனின் இரக்கத்தினால். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மை சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நாம் இந்த கர்த்தனாலே நாம் ஜெபித்து கர்த்தர் வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய துவக்க ஜெபத்தை சகோதரர் ரமேஷ் நமக்கு நடத்தி உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். பரலோகத்திலுக்கும் எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக துதிக்கும் ஸ்தோத்திக்கும் பிதாவே, இந்த நாளில் கூட பிதாவே, நாங்கள் ஒருமித்தம்மை தொழுது கொள்ள நல்லதொரு பாக்கியத்தை தந்தமைக்காக கோடான் கோடி சொத்தங்கள் நடிக்கும் பிதாவே. பிதாவே, இன்று நீர் உமது சத்தியத்தின் நன்கு கேட்டு அதன்படி வாழவும், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வழிதப்பி போகாதவர்களுக்கு எங்களுக்கு நல்லது ஞானத்தையும் அறிவு தந்து எங்களை ஆசிரியக்கணுமா ஜெயிக்கும் பிதாவே. பிதாவே, இன்று நாங்கள் பிரசங்க பகுதியில் நீர் எதை எங்களுக்கு உணர்த்தபடி விரும்புகிறோ அதை ஊழியர் மூலியமாக எங்களுக்கு உணர்த்தி எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெயிக்கிறோம். யாவருக்கும் ஈசித்து நாமத்தில் ஜெயிக்கும் செய்யல பிதாவே. எனக்கு அன்பாண்டுகளே, மீண்டுமாக இந்த கர்த்தர் நாம் ஒன்று கூடி நாம் பரலோகத்தின் தேவனை தொழிலும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நாம் முன்னே செல்வோம். இன்றைய நாளில் நாம் அருமையான இந்த கர்த்தரிய பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் நினைச்சலாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் கரங்களில் வைத்திருக்கலாம் இந்த அருமையான புத்தகம் 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் ஆகியிருக்கிறது. பாருங்கள், இதை ஒரு லைப்ரரி என்று சொல்லலாம். ஏனென்றால் 66 புத்தகங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. 66 புத்தகங்களையும் பரலோகத்தின் தேவன் 40 நபர்களை கொண்டு எழுதியிருக்கிறார். பாருங்கள். ஆம் அறிவார்களே, பரலோகத்தின் தேவன் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை எந்த விதத்திலும் அவர்கள்
நரகத்து நாடி போய்விடக்கூடாது என்று சொல்லி நம்மீது அன்பு கூர்ந்து அவர் தம்முடைய மனதில் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படியாகவே இந்த அருமையான வேதாகமத்தை நமக்கு செய்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் பாருங்கள், தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பின் கடிதமாக இருக்கிறது. பாருங்கள், நான் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கும்படியாக தேவன் தர்மையான புத்தகத்தை நமக்கு கொடுத்துக்கிறார். பாருங்கள், இந்த 66 புத்தகங்களில் 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாடாகவும் மற்ற 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாடாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு 39 புத்தகத்தை எபிரேய பாஷையிலிருந்து தமிழ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதே போல் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களை கிரேக்க பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எனக்கு அன்பாந்திலே 1700ஆம் வருடத்திலே ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த சீகேன் பால் மூலமாகத்தான் முதலில் வேதாகமம் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. எனக்கு அன்பான், இந்த வேதாகமத்தை தேவன் 40 பேர்களை கொண்டு எழுதியிருக்கிறார். இந்த 40 பேரும் ஏதோ நம்மை போல ஒன்றாக இருந்து இது எழுதவில்லை. பாருங்கள், இந்த 40 பேரும் வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாடான 39 புத்தகத்தை 32 பேரும், புதிய ஏற்பாடான 27 புத்தகத்தை 8 பேருமாக சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். ஆமாம், இந்த பழைய ஏற்பாடான 39 புத்தகத்திலே முதல் 5 ஆகமங்கள், அதாவது ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், உபாகமம், 5 ஆகமங்களை தேவன் மோசேயின் மூலமாக என்ன செய்தார்? எழுதி வைத்தார். பாருங்கள், மோசே இது எழுதும் காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஆதாமிலிருந்து 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. கிமு கிறிஸ்துவுக்கு முன்பு ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் பார்த்தால் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. அதற்கு பிறகுதான் மோசே பார்வோனுடைய வீட்டிலிருந்து அவன் 40 ஆண்டுகள் பார்வோன் வீட்டில் மிக சிறப்பாக வாழ்ந்தான். நல்ல அறிவுள்ளவனாக, ஆற்றுள்ளவனாக, ஒரு பெரிய பணக்காரனாக வாழ்ந்தான். அதிலிருந்து அவன் வெளியே வந்து மீதியான் வனாந்தரத்திலே மோசே ஆடு மேய்த்திருந்த காலகட்டத்தில் தான் தேவன் ஒரு முள்செடியின் மூலமாக மோசையோடு பேசி அங்கு மோசையின் மூலமாக தேவன் செய்தார். பழைய ஏற்பாடான, அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியர், அந்த 5 புத்தகங்களை செய்தார், தேவன் எழுதி வைத்தார். இது வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த காலத்திலே அநேக நிசிரார்கள் வேத வசனங்களை கற்பலைகளில் எழுதினார்கள். உதாரணமாக நான் வாசிக்கும் பொழுது பாருங்கள், வேதாகமத்திலே யாத்திராகமும் யாத்திரை 32ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். பதினைந்து 16 வாசிக்கலாம். பாருங்கள், யாத்திரை 32ஆம் அதிகாரம் 16-15. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டு எழுத்துமாயிருந்தது. இது தேவன் மோசையின் மூலம் மோசை அழைத்து மோசைக்கு 2 கற்பலைகளில் தேவனே எழுதி மோசையில் கொடுத்தார். இதை 10 கற்பனை என்று சொல்வார்கள். 10 கற்பனை மாத்திரமில்லை, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று அநேக கட்டளைகளை கொடுத்திருந்தார். ஆகவே மோசேயின் மூலமாக தேவன் என்ன செய்தார்? இப்படி வேத வசனங்களை எழுதி கொடுத்திருந்தார். அப்பொழுது பிறப்பான அந்த சமயத்திலே மோசே போய் மலையின் மேல் ஏறி தேவன் கற்பனைகளை வாங்கி வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே போய் திரும்பி வரமாட்டான்னு என்ன செய்தார்கள்? பொற்கன்று குட்டி செய்து அதை என்ன செய்தார்கள்? மனை கொண்டு வந்ததை மோசே பார்த்து அவன் கோபத்தினால் அந்த கற்பனை போட்டு நிச்சயம் உடைத்து விட்டான். பாருங்கள், நான் அதே அதிகாரத்திலே தொடர்ந்து வாசித்தால் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு மீண்டுமாக தேவன் செய்தார். அதே கற்பனையிலே
தேவனுடைய வசனங்கள் எழுதி கொடுக்கிறார் பாருங்கள். அதே யாத்திரை 34ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளை ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். மீண்டுமாக தேவன் அதே கற்பலகைகளில் கர்த்தரின் செய்தி எழுதி கொடுத்தார். மோசே வந்து மோசையின் மூலமாக என்ன செய்தார்? அந்த ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியின் 5 புத்தகங்களை தேவன் செய்தார், எழுதி வைத்தார். பாருங்கள், மோசே இந்த உலகம் உண்டானது மோசைக்கு தெரியவே தெரியாது. வேதாகமத்தில் முதல் வசனத்தை வாசித்தால் பாருங்கள், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். இது மோசைக்கு தெரியாது. என்றால் தேவன் ஆதாம் உருவாக்கின பிற்பாடு 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மோசையை காண்பிக்க வருகின்றார். மோசையின் மூலமாக தேவன் சொல்ல மோசை எழுதினார். பாருங்கள், வேதம் அப்படித்தான் எழுதப்பட்டது. பரிசுத்த வேதாகமும் கர்த்தருடைய வசனங்கள் தானாக உருவாக்கவில்லை. வாசிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-22 வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-22 வாசிக்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியதே. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். எவ்வளவு உண்மையான வார்த்தை! கர்த்தருடைய வசனமானது ஒரு காலத்திலும் என்ன செய்யவில்லை? சுய தோற்றமாக உருவாகவில்லை. அப்படி என்றால் தேவன் இதை எழுதினார் என்பதற்கு எவ்வளவு ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரமாக இருக்கிறது. பாருங்கள், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனை நேசித்தவர்கள், தேவனுக்கு அன்பானவர்கள், தேவனுடைய பார்வையை பரிசுத்தமானவர்கள் மாத்திரம் தெரிந்து கொண்டு தேவன் வேத வசனங்கள் எழுதினார். பாருங்கள், இவர்கள் எல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். வேதாகமம் முதலாக கற்பனை எழுதப்பட்டது. அதற்கு பிறகு வாழ்ந்தவர்கள் வேத வசனங்களை தேவன் சொல்ல, அதாவது தோல் சுருள்களில் எழுதியிருக்கிறார்கள். அதாவது ஆடுகளின் தோள்களை அதை சுத்தப்படுத்தி அந்த தோள்களில் எழுதினார்கள், கர்த்தருடைய வசனத்தை எழுதினார்கள். அது மாத்திரம் அதற்கு பிற்பாடு எகிப்து தேசத்திலே நைல் நதி இருக்கிறது. நைல் நதி ஓரத்திலே ஒரு புல்கள் வளர்ந்து வரும். அந்த புல்கள் அதாவது பன ஓலையை காட்டிலும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குமா, அகலமாக இருக்குமா, பேப்பர் போல் இருக்குமா. அதற்கு பேர் பம்பிலியா என்று பெயர். அந்த புல்லுகளுக்கு பெயர். அந்த புல்லுகளை எடுத்து அதில் ஒரு ஓலை போல் எடுத்து அதில் என்ன செய்திருக்கிறார்கள்? வேத வசனங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அப்படி அந்த ஓலையின் மூலமாக எழுதினால்தான் பைபிள் என்ற பெயர் எதிர்காலத்திலே வழங்கப்பட்டதாக சரித்திர ஆசிரியர் சொல்கிறார்கள். ஆகவே பம்பிலியா என்ற அந்த புல் மூலமாக என்ன வேத இப்படி எழுதப்பட்ட வேத வசனங்கள் தான் கடைசி காலங்களில் ஒரு புத்தகமாக 66 புத்தகங்கள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு வேதாகமாக இன்னை செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது. இது எதற்காக? தேவன் நம்மை நேசித்ததனால், நாம் தேவனை பிரியமாக வாழ வேண்டும், தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படி பரிசுத்தமாக தெரிந்து கொண்டு அவர் மூலமாக நமக்கு அவருடைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள். அதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம் பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அள்ளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி தேவன் இதை செய்கிறார். அதனால பாருங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்படி தேவன் இதை எழுதியிருக்கின்றார். தேவன் சொல்ல பரிசுத்தவான் இதை எழுதியிருக்கிறார்கள். ஆகவே தேவனால் எழுதப்பட்டது. பாருங்கள், பரிசுத்தவான் எழுதினாலே, ஆதாம் எழுதினாலே இது ஆதாமுடைய வார்த்தையில் சொல்லப்படவில்லை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் இந்த 5 புத்தகங்களுக்கு பிறகு சரித்திர புத்தகங்கள் உண்டு. யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரைக்கும் சரித்திர புத்தகங்கள், அடுத்தது பாடல்கள், அதற்கு பிற்பாடு பெரிய தீர்க்க தரிசனங்கள். இந்த பெரிய தீர்க்க தரிசனத்திலே ஏசாயா எழுதியிருக்கின்றார், எரேமியா எழுதியிருக்கின்றார். எரேமியா தான் புலம்பல் என்ற தீர்க்கதரிசனத்தை எழுதினார். அதற்கு பிறகு எசேக்கியேல் எழுதின அந்த வேத வசனத்தை வாசி பாருங்கள். ஒவ்வொரு வசனமும் இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும். வாசிக்கலாம் பாருங்கள். எசேக்கியேலுக்கு திருப்புவோம். இருபத்தி 23ஆம் வசனத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரம் முதல் 23. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் எழுதினால் இது எசேக்கியேல் வார்த்தை சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை. அதே எசேக்கியேல் புத்தகத்திலே 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லிதான் அந்த இடத்தில். ஆகவே வேதாகம் முழுவதுமே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரால். ஆகவே தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை சின்னமாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வாசிக்க வேண்டும். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்படி, நீங்கள் நானும் தகுதி பெறும்படி இந்த வேதாகம் உனக்கு என்ன செய்து கொடுக்கப்படும். அதைத்தான் தீமைத்தை கொண்டு பாருங்கள். மீண்டும் வாசிக்கலாம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17 வாசிக்கலாம் பாருங்கள். 293ஆம் பக்கம். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. பாருங்கள், தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டுமா? நாம் தேவனை விசுவாசிக்கின்றோம், தேவனுக்கு பயப்படுகின்றோம், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் தேறினவர்களாக இருக்க வேண்டுமா? அதற்காகவும் அதே போல எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ள இந்த கர்த்தருடைய வசனம் நம்மை உபதேசிக்கிறது, நீதியை படிப்பிக்கிறது, நம்மை சீர்திருத்தம் செய்கிறது, நம்மை தேவனை பிரியாக மாறி இது நமக்கு போதுமானது இருக்கிறது பாருங்கள். ஆகவே தான் தேவன் இந்த வேத வசனங்களை நமக்கு இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். இதை நாம் என்ன செய்யணுமாம்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இதை வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினை வாசிக்க பாருங்கள். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 11-14 வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 29:11-12 வாசிக்கலாம் பாருங்கள். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தில் வசனங்களைப் போலிருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ அதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது இது முத்திரிக்கிறது என்பான். கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதற்கூட அநேகர் பயப்படுவார்கள். இது தேவனால் எழுதப்பட்டது, தேவனுடைய வார்த்தை, இது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படின்னு செய்வார். என்னால் முடியாது. அடுத்த வருஷத்தை வாசி பாருங்கள். அல்லது வாசிக்க தெரியாத இடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு
வாசிக்க தெரியாது என்பான். படிக்க தெரியாத இடத்துல கொடுத்தால் என்ன செய்வான்? அது எனக்கு தெரியாது, வாசிக்க தெரியாது சொல்ல. ஆனால் கர்த்தருடைய வசனங்களை நீங்களும் நானும் வாசிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். அது ஏசாயா புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்க. அப்படி நீங்கள் நானும் கர்த்தருடைய புஸ்தகத்தை, தேவனுடைய வசனங்களை தேடி வாசிக்க வேண்டுமா, படிக்க வேண்டுமா என்றால் அவைகள் ஒன்றுமே குறைவிடாது. கர்த்தருடைய வசனம் குறைவே இருக்காது. கர்த்தருடைய வசனத்தை வாசித்தால் தேவனை செய்வார், நம்மை ஆஸ்வதிப்பார். வேதத்தில் வாசிக்க சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 19ஆம் அதிகாரம் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7லிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் பாருங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. கர்த்தருடைய வசனத்தினை சின்னமாம் நாம் வாசிக்க வேண்டும், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அது நம்ம என்ன செய்யுமாம், உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வசனத்தினால்தான் நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். கர்த்தருடைய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அக்கிரமங்களாலும் பாவனால் இருந்த நம்மை என்ன செய்தார், அவர் உயிர்ப்பித்தார். எதன் மூலமாக? கர்த்தருடைய வசனத்தினாலே தான். கர்த்தருடைய வசனத்தினை நாம் வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பவன் பேதையாயிருந்தாலும் கூட செய்வான், அவர்கள் ஞானியாக மாற்றுவார்களா? உண்மைதான், நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேதுரு அவர் அப்போஸ்தலனாக இருந்தார். பேதுரு ஒரு சாதாரணமாக மீன் பிடிக்கிற ஒரு செம்பளவனாக இருந்தான். மீன் பிடிக்கிற பேதுருவை தேவன் அழைத்து, நாம் என்ன செய்ய, இனிமேல் மனுஷரை பிடிக்கலாக மாற்றேன்னு சொல்லி ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்தார். பேதுரு ஆண்டவரோடு கூட சுற்றித் திரிந்தார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை பேதுருவுக்கு சொன்னார். இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கேட்டு பேதையாயிருந்த பேதுரு ஒரு ஞானியாக மாறினான் பாருங்கள். அப்போ 2ஆம் அதிகாரத்தை நான் வாசித்தார். பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள். 3000 பேரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பேதுரு ஒரு ஞானியாகி தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டான். காரணம், வேத வசனங்களை அவன் கற்றுக்கொண்டதினார், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தினார், தேவன் பிரியமாக வாழ்ந்ததினார் பேதையாயிருந்த பேதுருவை தேவன் ஒரு பெரிய ஞானியாக மாட்டார். அதே போல நம்மையும் அவர் மாற்றுவார். நம்மையும் ஞானியாக என்றால் கர்த்தருடைய வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை என்று பாருங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பாருங்கள். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லம் என்று பாருங்கள். அது ஜீவனாயிருக்கிறது, அது வல்லமுள்ளதாயிருக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய வசனத்தை நிச்சயமாம் நாம் கேட்கிறோம். பிரசங்கிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அது மூலமாகத்தான் விசுவாசம் உருவாகிறது பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது அதை அவர்கள் விசுவாசித்து பல பாமான் ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி தான் விசுவாசத்தை வாழ்நாள் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு நான் சாணி பெறும் பொழுது
அவர்கள் பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையாய் அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றியது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையாகவே வேதாந்தி திறந்து வாசிக்கும் பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். உண்மைதான், அதுதான் உண்மை. ஆகவே தான் கர்த்தருடைய வசனத்தின் மேல் நாம் மிகுந்த தாகமாக இருக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். சங்கீதக்காரர் தாவீது சொல்வது பாருங்கள், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே 6 வசனங்களை சொல்லப்படுது பாருங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம் பாருங்கள். பக்கம் 1ஆம் அதிகாரம் முதலிருந்து வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கனும் சன்மார்க்கனும் என்று இந்த பகுதியில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானாம். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும். அப்படி படிக்கிறவர்கள், அப்படி தியானிக்கிறவர்கள் எப்படி பார்க்கலாம்? நீர்க்காலில் நடப்பட்ட மரத்தை போல, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல, தன் காலத்தில் கனியை தருகிற மரத்தை போல இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்குமாப்பார்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பலம் உண்டு, அது ஜீவன் உண்டு. அது இருவரும் கருக்குள்ள பற்றியமாக இருக்கிறது. அப்படி என்றால் இருவரும் கருக்குன்னு சொன்னால் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. ஆகவே கர்த்தருடைய வசனம் நம்மை தேவனுடைய பிள்ளையாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஊனையும் நம் இருதயத்தையும் பிரிக்கக்கூடியதாக. ஆகவே தான் கர்த்தருடைய வசனத்தின் மேல் நாம் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால்தான் யோவான் சுவிசேஷத்தில் வந்து யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே யோவான் 5:39 வாசிக்கலாம் பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏற்கனவே வாசித்தோம். வேத வாக்கியங்களெல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரிவனாகவும் எந்த நற்கனையும் செய்ய தகுதியாக இருக்கும்படியாக அவைகள் எவைகள்? கர்த்தருடைய வசனங்கள் உபதேசத்துக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம். ஆகவேதான் கர்த்தருடைய வசனத்துக்கு அவர்கள் வல்லமையாகவேதான் கர்த்தருடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாம். கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்தால்தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. நித்திய ஜீவன் யார் மூலமாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆகவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து வேத வாக்கியங்களை நாம் செவி கொடுக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமில்லை, என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவைகளும் அவைகள் கர்த்தரை குறித்து, ஆண்டவராகிய இயேசுவை குறித்து, பரலோகத்தை குறித்து, தேவனை குறித்து, கீழ்ப்படிதலை குறித்து, தேவன் பிரியமாக ஜீவிப்பதை குறித்து, இந்த உலகம் எப்படி உண்டானது என்பதை குறித்து, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகம் மட்டும்தான் நமக்கு போதிக்கிறது. ஆகவே தான் இது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் நானும் செவி சாய்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதே கிடையாது, படிப்பதே கிடையாது. நேரம் கிடைக்கும் பொழுது கர்த்தருடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும், தியானத்தோடு படிக்க வேண்டும். யாருக்கு எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஆனால் அநேக நேசிக்கிறார்கள் கர்த்தருடைய வசனத்தை ஏதோ ஒரு குறி சொல்லுகிற புஸ்தகத்தை போல நிற்கிறார்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை உண்மைதான். ஆனால்
அது எல்லா காலத்துக்கும் பொருந்தாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் 32 பேரை கொண்டு 39 புத்தகத்திலும், இந்த 39 புத்தகத்திலும் அதாவது பழைய பிரமாணத்தில் வாழ்ந்து அந்த இஸ்ரவேலை பற்றித்தான் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான் அந்த பழைய பிரமாணம், இந்த 39 புத்தகம், அதாவது ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் அந்த 27 புத்தகத்தை வாசித்தால் எல்லா மக்களுக்கும் ஒரு புதிய பிரமாணமாக அந்த புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டு இது என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து வாசிக்க வேண்டும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளவும் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். பூர்வ காலம் என்பது ஆரம்ப காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்கள் மூலமாக நினைச்சார் திருவுளம் பெற்றினார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நினைச்சார் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் யோவான் 14:6 வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இது புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. உலக மக்கள் அத்தனை பேர் இருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தை நம்மை தேவனிடத்தில் சேர்க்கிறது. ஆகவே தான் வேத வசனம் சின்னமாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும், பகுத்து படிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிராம். வேத வசனங்கள் அமைச்சர் பகுத்து படிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பலம் உண்டு பாருங்கள். அன்றைக்கு அநேக செய்வதில்லை, கர்த்தருடைய வசனத்தை சரியாக படிப்பது கிடையாது, சரியாக ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. இன்றைக்கு அநேக நினைச்சார்கள் வேத வசனத்தை தங்களுக்கு சாதகமாக நினைச்சார்கள் பயன்படுத்தி. அது தவறு பாருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் போதித்தால் வேத வாக்கின்படி போதிக்கிறவன். ஆனால் செய்கிற இன்றைக்கு அவர்கள் கற்பனைகளை சுவிசேஷங்களாக போதிக்கிற மக்கள் அநேகரிக்கிறார்கள். அது மேலுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக மிகவும் அருமையாக நமக்கு போதிக்கிறது. தமிழ் தெரிந்த மக்களுக்கு தமிழிலே தேவன் கொடுத்திருக்கிறார், ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு ஆங்கிலத்திலே, மலையாளம் தெரிந்த மலையாளத்திற்கு எல்லா மொழிகளிலும் வேதா மொழிபெயர்க்கப்பட்டிருக்காகவே இதை நம்ம சின்னமாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசித்தால் தான், ஆராய்ந்து பார்த்தால் தான் இது எது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் கூட அனைத்து நம்ம வேத வசனங்கள் ஆராய்ந்து பார்த்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கலாம். பாருங்கள், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நான் திருப்புவோம். அப்போஸ்தலர் 17:11. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் குணசாலிகளாய் இருந்தார்கள். வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். யார்? அந்த பட்டணத்தார், பெரிய பட்டணத்தார்கள். நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பெரிய பட்டணத்துக்கு பவுல் சென்ற பொழுது அந்த பெரிய பட்டணத்தார்கள் தான் அனைத்து நம்ம வேத வசனங்கள் மனோவாஞ்சி என்றால் என்ன? ஆர்வத்தோடு, கருத்தோடு, கவனத்தோடு, மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ள சபையாரை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலி ஆமரிமாறி. நீங்கள் நானும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க, வேத வசனங்களை படிக்க வேண்டும் என்றால் இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. ஆகவே தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பாந்திலே வேதாகமத்தில் 66 புத்தகங்களையும் 40 பரிசுத்தவான்களை கொண்டு தேவன் எழுதினார்.
40 பேரும் ஒரே இடத்துல இல்லை, வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். அவரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நேசித்தவர்கள், தேவன் பிரியமான மக்கள். அப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு எடுத்து ஒரு பெரிய பாக்கியம். பராக நீங்களும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஏனோ தான் இருக்கக்கூடாது. அப்படி வாசித்தால் தான் நம் மற்றவருக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். பாருங்கள், பேதுரு கூறும்பொழுது பேதுரு முதல் 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசினா பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய தேவனே, உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை கொடுத்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்படி ஆயத்தமாக இருக்க முடியும்? கர்த்தர் வசனத்தை தெரிந்தால் தானே மற்றவர்கள் சாந்தத்தோடு வணக்கத்தோடு சொல்ல முடியும். பாருங்கள், பேதுரு மூலமாக தேவன் சொல்லும் பொழுது, கர்த்தராகி தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களை இருக்கிற நம்பிக்கையை குறித்து, அதாவது நாம் தேவன் மேல் வைத்திருக்கிறதானே அந்த நம்பிக்கையை, அந்த பற்றுதலை, அந்த விசுவாசத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவளுக்கு வணக்கத்தோடும் சாந்தத்தை நம் புத்தி சொல்ல வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? வேதவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். ஆகவே தான் கர்த்தருடைய வசனத்தின் மேல் நம் முழு கவனம் செலுத்தணும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, சமயம் கிடைக்கும் பொழுது வீணான வார்த்தைகளை பேசுவதை விட்டுவிட்டு சத்திய வசனங்களை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதை ஆராய்ந்து பார்த்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்கு என்ன சின்னமா கர்த்தருடைய வசனங்களை நாம் படிக்க வேண்டும். இது நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்து வளர்ந்து காலங்கள் கடந்து போய்விட்டது. இன்னும் சத்தியத்தை அறியாமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருப்பார்கள். இதை குறித்து கூட பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் சொல்கிறப்ப எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திற்கு பாருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசினா பாருங்கள். முன்னூற்றி 1ஆம் பக்கம். இந்த மெல்கி இல்லை 5, 12 வாசினா. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. காலத்தை பார்த்தால் நீங்கள் என்ன நாம் எல்லாரும் போதகராக இருக்க வேண்டும், மற்றும் சத்தியத்தை சொல்ல வேண்டும், மற்றும் போதிக்க வேண்டும். அப்படி இருக்கிற நீங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய வாக்கியங்களை மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பலமான ஆகாரத்தை அல்ல, பால், இன்றும் பாலை குடிக்கலாம் என்றால் அது எந்த நான் பாருங்கள். குழந்தை பிறந்து அது வளர்ந்து பால் குடித்து கடைக்கு சாப்பாடு சாப்பிட்டு பழகி அது நடந்து ஓடி விளையாடி அது பள்ளிக்கூடம் போகுது, வளர்ந்து வருகிறது. இப்படி வளர்ந்து வருகின்ற அந்த குழந்தை பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டுப்பட்டு மீண்டும் பாலை குடித்தால் எந்த விஷயம்? அதே போல் நீங்கள் நாம் வளர்ந்து வரக்கூடிய மக்களாக அதற்கு என்ன வேண்டும்? கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய வசனத்தை வாசி. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை, தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆகவே இதனை சின்னமா கருத்தால் படிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது பார்த்தால் அது நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணுமா? நாம் அதை பதிய வைக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை பதித்து வைத்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தேவனமே அதிகமாக ஆசிரிப்பார். ஆகவே தான் அடுத்த வசனத்தை வாசிகளை பாருங்கள். பாலுண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூர்ண வயதுள்ளாக தரும். பூர்ண வயதுள்ளாக இருக்க வேண்டுமா? நாம் தொடர்ந்து பால்வர்களாக இருக்கக்கூடாதாம். சக்தி தெரிந்த மக்களாகி தேர்வுகளாகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ்ந்தார். அது ஒரு பெரிய ஆசனாக வருமாறு கர்த்தருடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அந்த வசனங்களை உள்ளமான உள்ளத்தில் அந்த உள்ளத்தில் உள்ள பலகையை எழுத வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், அதை பதிய வைக்க வேண்டும், மற்றவர்கள் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வசனத்தின் மேல் நாம் தாகம். இது கர்த்தருடைய வார்த்தை, தேவனால் கொடுக்கப்பட்டது. இதை அறிந்து புரிந்து நாம் தேவன் பிரியமாய் ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனங்களையும் கேட்டு நம் மனதில் ஆசிப்பார். அன்பார்ந்த கவனத்துக்கு நன்றியை நான் சொல்லிக்கொள்கிறேன். கேட்கிற நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படி என்ன செய்யுங்கள்?
கத்திர வசனம் கேட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த நாளும் உமது வார்த்தைகளை உமது வசனங்களை நாளாய்ந்து பார்க்க கொடுத்த கிருபிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமது வேத வசனங்கள் உம்முடைய வார்த்தைகள் உம்மால் கொடுக்கப்பட்டது தகப்பனே. உமது பரிசுத்தமான பிள்ளைகளை கொண்டு நீதி எழுதியிருக்கிறேன் என்பதை உணர்ந்து உமது வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க உதவி செய்யும் ஐயா. உமது வார்த்தைகள் வாசிப்பதிலும் அதேபடி நடப்பதில் நாங்கள் முக்கியத்துவம் காட்டத்துக்கு உதவி செய்யும். கேட்டு உள்ளங்களை ஆசிரியப்பிதாவே, தொடர்ந்து சபை மக்கள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளாக நெருங்கி உடைய வேதவசனம் ஆராய்ந்து பார்த்து மற்றொரு சத்தியத்தை சொல்லக்கூடிய அளவிலே எடுத்துன்னு பயன்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். எல்லாருடைய பாவக்குள் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.